மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2 பேரை பார்த்துக்குங்க. ஒருத்தங்க நாட்டில் மிகவும் முக்கியமான பெண்மணி, அதுவும் கலாட்டா பிகன் வுட்ஸ் நினைக்கிறேன். இவங்களுக்காகவே வேலை பார்க்குற ஒரு பெண் சகிலா அவர்கள். ரொம்ப புரட்சிகரமான பெண் வச்சுக்கோங்க. இவங்களுக்கு ஒரு விருது. அதுக்கடுத்து மிக முக்கியமாக தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுடைய மனைவி கிருத்திகா உதயநிதி அவர்கள், இவங்களுக்கு ஒரு விருது. அது எதுக்குன்னு கேளுங்க. எதுக்குன்னா இந்த எல்ஜிபிடிக்யூ அப்படின்ற ஒரு அமைப்பை அவங்க ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக அவங்க பெரிய அளவில் தூக்கி பிடிக்கிறாங்க. அது எதற்காக தூக்கி பிடிக்கிறாங்க அப்படின்னா, இது அமைப்பை பற்றி நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த லெட்டர்ஸை பற்றியான விஷயங்கள் தெரியாது. லெஸ்பியன், பெண்ணோட உறவு வச்சுக்கிறது, பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது, கே, பைசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், அதுக்கப்புறம் கியூர் நினைக்கிறேன். இந்த பாலினங்கள்லாம் சேர்ந்த ஒரு அமைப்பு. இந்த பாலினங்களை வச்சு வானவில் அப்படின்னு ஒரு கலாச்சாரமாக ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. அதை வச்சு சென்னையில் ஒவ்வொரு வருஷமும் ஒரு கூட்டத்தை கூட்டி பெரிய அளவில் விழா கோலம் நடத்துகிறான்னு வச்சுக்கோங்க. அதை மிக முக்கியமாக அங்கீகரித்து ப்ரொமோஷன் கொடுக்கறது கிருத்திகா உதயநிதி அவர்கள். நான் நினைக்கிறேன் திமுகவுக்கு ஒரு வேலை வெட்டி இல்லாமல் எல்லா வேலையும் பார்த்தாச்சு. சமூகத்தில் இன்னும் கொஞ்சம் கெடுக்கிறதுக்கு என்ன வேலை, அந்த வேலையை நீங்கள் பார்க்குறீங்கன்னு தோணுது. ஏன்னா இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி உருவாகிறதுனால பிரச்சனை கிடையாது. ஆனால் இதனால் சர்வதேச அளவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, சர்வதேச அளவில் எந்த அளவுக்கு பெற்றோர்கள் குடும்பங்கள் குழப்பமான நிலைமை நோக்கி நகர்றாங்க, அதை தமிழகத்தில் கொண்டு வந்து திணிக்கிறதுக்கு திமுக தீவிரமாக வேலை பார்க்குறது இல்லையா. அது கிருத்திகா உதயநிதி அவர்கள் புரட்சிகரமான எண்ணம் நினச்சிக்கிட்டு வேண்டாத வேலையை ஒன்று பார்த்துக்கிட்டு. அது இந்த சமூகத்தில் பெற்றோர்கள் குழந்தைகளை ஒரு மோசமான நிலைமைக்கு கொண்டு போய் தள்ளுமே தவிர வேறு எந்த நல்லதும் நடக்காது. இதுக்கு உதவிகரமாக இருக்கிறது வேறு எவனும் கிடையாது. எல்லாத்துலையும் லேபிள் ஒட்டுறவன் இந்த ஈவே ராமசாமி கும்பல். அவங்க ஆல்ரெடி அதில் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி குதிச்சிட்டா வச்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னா, இந்த லெஸ்பியன், கே, இந்த மாதிரி பாலினங்கள் இருக்குல்ல, இதையெல்லாம் வரவேற்று கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. இப்போ இது எதனால் மிக முக்கியமானது அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இது எவ்வளோ தூரத்துக்கு சமூகத்தை கெடுத்து குடிச்சோர் ஆக்கியிருக்கு. இதை ப்ரொமோஷன் பண்ணுறது, இதை நீங்கள் ஏற்றுக்கிறது ஒரு பக்கெட்டு, இதை அக்செப்ட் பண்ணுறோம், ஓகே. ஆனால் ஒரு எக்ஸப்ஷனோட காமனாக மாத்திரம் இல்லையா, எல்லா பேருக்கும் இது திணிக்கணும்னு சொல்லி திணிக்கிறாங்களே, அதான் திணிப்பு. அந்த திணிப்பை பண்ணுறதுனால என்ன சிக்கலை உருவாக்குது அப்படின்னா, யூஎஸை பொறுத்த வரைக்கும் டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் இந்த பாலின வகை இருக்கு இல்லையா, இதில் உறுப்பு மாற்று, அதாவது அவங்க ஆணாக பிறந்திருப்பாங்க ஆனால் தன்னை பெண்ணாக மாற்றிக்கிறதுக்கான அந்த உறுப்புகளை சர்ஜரி பண்ணுறாங்களே, இந்த தெரப்பி எல்லாத்தையுமே 17 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு பண்ணக்கூடாது. அதுக்கு மேலே ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் வச்சுட்டாரு. எல்ஜிபிடியோட மூவ்மெண்ட் இருக்குல்ல, அது முழுமையாக முடக்கிறதுக்கான வேலையில் ஈடுபடுறாரு. அதுக்கு தேவையான ஃபண்டை ஒதுக்குறதுலையும் அவங்க மிகப்பெரிய லெவலில் ஆர்வம் காட்டுறாங்க ட்ரம்ப் அவர்கள். இந்த நடவடிக்கையை அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பெரும்பாலான குடும்பங்கள் வரவேற்கிறாங்க. எதனால் வரவேற்கிறாங்கன்னு முதலாவது சொல்லிடுறேன். அப்போ தான் இங்கே எந்த மாதிரி சமூகத்தை கெடுக்கிறதுக்கு இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க உங்களுக்கு புரியும். அது என்ன அப்படின்னா, சமீபத்தில் இவருடைய முக்கியமான அதிகாரி ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு. அது ட்விட்டர்லேயே இருக்கும். அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பைசெக்சுவல், இந்த மாதிரி லெஸ்பியன், இந்த மாதிரி கே இருக்கு இல்லையா, இது எல்லாமே மவுஸ் இருக்கு இல்லையா, அதாவது எலிகள், அதுக்கப்புறம் பூனைகள், அதுக்கப்புறம் முயல்கள் இருக்குல்ல, இதெல்லாம் உருவாக்குறதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு பண்ணுங்க. அதுக்கு ஒரு $10 மில்லியன் ஒதுக்கியிருக்காங்க போன அரசாங்கம். அதோட கொடுமை என்ன பண்ணா, ஒரு $2.5 மில்லியன் அரசாங்கத்தோட டாக்ஸ் மணி எடுத்து அந்த மாதிரி மாறுது இல்லையா, அந்த எலிகள்லாம் குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வேற செலவு பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம். அப்படின்னா இன்னொரு பக்கத்து எந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பள்ளிக்கூடத்திலே குழந்தைகளுக்கு அவங்களுடைய ஜெண்டர், அதாவது அவங்களுடைய செக்ஸ் இருக்குல்ல, அவங்க ஆனா பெண்ணான்னு சொல்லாதீங்க. அப்போ சொல்லாமல் எப்படி கொண்டு சேர்க்கறது, சொல்கிறக்கான உரிமை பெற்றோர்கள் கிடையாது. அது என்னடா புரியவே இல்லை. நான் பிள்ளையை பார்த்தேன், என் பிள்ளை ஆண்னா ஆணுன்னு சொல்லி சேர்க்க போகிறேன், பெண்ணா பெண்ணுன்னு சொல்லி சேர்க்க போகிறேன். ஆனால் அதை நான் சொல்லக்கூடாது. அந்த உரிமையை பெற்றோர்கிட்ட கொடுக்குற வேலையை பார்த்தானுங்க. அதை தாண்டி அங்கே இந்த நம்ம சின்ன பிள்ளை படிப்புள்ள காமிக்ஸு, இதில் எல்லாத்துலேயுமே இந்த எல்ஜிபிடி இல்லையா, அதை காமனாக்க ஆரம்பித்தானுங்க. அதாவது உள்ள திணிக்க ஆரம்பித்தானுங்க. ஒரு விஷயத்தை தானாக வளர்ந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிறது ஒன்று, இதை திணிக்கிறது ஒன்று. ஸ்கூல்லே திணிக்க ஆரம்பித்தாங்க. அந்த இடத்துல எப்படின்னா, அந்த குழந்தைகள் எடுத்து படிக்கும் போதே ஆணும் செக்ஸ் வச்சுக்கிறதோ, பெண்ணும் செக்ஸ் வச்சுக்கிறதோ, அதை தாண்டி நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா வகையாக இருக்கு, அது எல்லாத்தையும் உள்ளே திணிச்சு அதை காமிக்ஸாகவும் சூப்பர் ஹீரோவாக வந்து சேர்த்தானுங்க. இது அடுத்த கட்டம். இப்படி அடுத்து போய்கிட்டே தான் ப்ரொமோஷன் வேலை. நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கு இல்லையா, அதோட தளத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் தான் மிக முக்கியமாக இந்த ப்ரொமோஷன் வேலையில் அதிகம் ஈடுபட்டது. அதுக்காக பெரிய அளவில் ஃபண்டு அவங்களுக்கு கிடச்சிருக்கு. எல்லா வெப் சீரிஸுமே, எல்லா விதமான படங்களுமே, பெரும்பாலும் வெப் சீரிஸ் எல்லாமே இந்த பைசெக்சுவல் இல்லாட்டி கே இல்லாட்டி லெஸ்பியன் இருக்குல்ல, இது இல்லாமல் எந்த கதையும் இருக்காது. அந்த அளவுக்கு அவங்க கதைத்தலங்களை பார்த்துக்கிட்டாங்க. இது இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி என்னுடைய மகன் பெண்ணாக மாறி சொல்லி நிகழ்ச்சிலாம் நடத்தி பெரிய அளவு கொண்டாட ஆரம்பிச்சேன் வச்சுக்கவேன். இது என்ன உருவாக்குது அப்படின்னா, ஆணா பிறந்தோ பெண்ணா பிறந்தோ வளரக்கூடிய குழந்தைகள் மனசில் ஒரு குழப்பமான மனநிலையை உருவாக்குது.
இன்னொரு என்ன அப்படின்னா இந்த கன்வர்ஷன் தெரப்பி இருக்கு இல்லையா, அதாவது ஆணாந்து பெண்ணா மாத்திரக்கான அந்த மருத்துவம் சம்மந்தப்பட்ட சர்ஜரி சம்மந்தப்பட்ட இல்லையா, இது எல்லாமே ஒரு ரிசல்ட் ஒன்று கொடுக்குது. அது சர்வே ரிசல்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதனால இன்னும் மோசமான மனநிலைக்கு தான் அவங்க போறாங்களே ஒழிய அவங்க அதுலேருந்து விடுபட்டு ஒரு சுதந்திரமான எண்ணத்துக்கு வரது இல்லை. உண்மையிலேயே இங்கே தேவையானது ஒரு அக்செப்டன்ஸ், அதாவது நான் இன்னவா இருக்கேன் அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கணும். ஆனால் இன்னவா மாறுறேன்னு ஒரு நோக்கத்துக்கு போகிறாங்களே, அதை தான் இது தூண்டி விடுது. அது சாதாரண இருக்கக்கூடிய குழந்தைகள் மத்தியிலும் தூண்டி விடுது. இது சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சயின்ஸ், அதாவது மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஆய்வுகள் வெளியிடக்கூடிய எல்லா பத்திரிகைகளும் தெரிவிக்கிறாங்க. இந்த கன்வர்ஷன் தெரபின்றது உலகத்திலே மோசமான விஷயம். அது பெரிய லெவலில் இந்த குழந்தைகளும் அதுவும் டீனேஜர்ஸ் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. இதில் அது மோசமான நிலைமைக்கு போகிறது காரணம் இந்த ப்ரொமோஷன் தான். இந்த தேவையில்லாத ப்ரொமோஷன் திணிக்கப்படுறதுனால குழந்தைகள் குழப்பமான நிலையை அடைகிறாங்க. அதில் அவங்க கன்வர்ஷன் தெரப்பி நோக்கி நகர்றாங்க. இது நகரும் போது அவங்களுக்கு பெரிய ஆபத்தே இருக்குது. அந்த ஆபத்தை அவங்க உணர்றதுல அந்த ஆபத்து எப்படி ஆனதுன்னு எல்லா விதமான ஆய்வு கட்டுரைகளும் வெளியாகுது. அதனால தான் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த எல்ஜிபிடி மூவ்மெண்ட் ஒட்டுமொத்தமாக இன்டர்நேஷனல் மூவ்மெண்ட்டை தடைபடுறாங்க. இது சுப்ரீம் கோர்ட். பல்கேரியாவை பொறுத்த வரைக்கும் இந்த எல்ஜிபிடி மூவ்மெண்ட் இருக்குல்ல, இதை கட்டுப்படுத்துறாங்க. ஏன்னா ஸ்கூல் டீச்சர்ஸ் ஸ்கூல் கிட்ஸ்லாம் போய் நடத்த வேண்டிய அவசியம் இல்லையே, அங்கே இருக்க பேரண்ட்ஸ் கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏடா என் பிள்ளைகளுக்கு நீ எதை நடத்தணும் ஒரு விவசாய வேணாமடா, அங்கே உட்காந்துக்கிட்டு பாலின சமத்துவன்ற பேரில் அது என்ன பாலின்றது அவங்க டவுட்டை கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நீ பெண் தானா நீ ஆண் தானான்றது என்னென்ன நடவடிக்கை மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் குழப்ப ஆரம்பிச்சாங்க பாருங்க. இது ஸ்கூல் நடத்துகிற தேவையா? இந்த வேலையை யூஎஸ் தான் அதிகமாக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் மற்ற நாடுகளில் ஒரு ஃபேஷன் மாதிரி பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதனுடைய கலாச்சார தொற்று தான் இங்கே கிருத்தியா உதயநிதி அவர்கள் அந்த ப்ரொமோஷன் வேலையை தீவிரமாக இங்கே பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் ஒவ்வொரு வருஷமும் பண்ணியிருக்காங்க. இது சமூகத்தை இன்னும் குழப்பமான நிலையை கொண்டு விடும். பாலின சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு பெண் எக்ஸ்எக்ஸாக இருந்தால் பெண்ணாகவும் குரோமோசோம் அடிப்படையில், எக்ஸ்ஒய்யா இருந்தால் ஆணாவும், அந்த ரெண்டு பேரும் இணை சேரும்போது எக்ஸ்எக்ஸாக இருந்தால் அது பெண் குழந்தையாகவும், எக்ஸ்ஒய்யா இருந்தால் ஆண் குழந்தையாகவும் அப்படியான முறைகளில் சேருது. இப்படின்றது நமக்கு தெரிஞ்ச ஒரு அடிப்படை சயின்ஸ். இதற்கு மேலே நடக்கக்கூடிய பயாலஜிக்கல் விஷயங்கள் எல்லாமே இதை பொறுத்த வரைக்கும் நம்ம அக்செப்டன்ஸ் இருக்கணும். ஒரு குறைபாடு இல்லை, குறைபாடு கூட சொல்ல முடியாது, அது இன்னொரு டைப்னு வச்சு நம்ம குரோமோசோமுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குரோமோசோமில் இருக்கிற வகைகளில் ஏதோ ஒரு குளறுபாடு அப்படின்ற அளவில் ஏற்றுக்கலாமே ஒழிய அதை காமனாக ஏற்றுக்க முடியறது இல்லை. அதனால தான் நம்ம ஆண் பெண் மூன்றாம் பாலினம் கொடுத்துட்றோம். இவ்வளோதான், இதுக்கு சொல்யூஷன் கொடுத்தாச்சு. சமூகம் அதை ஏற்று நகர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மக்களுக்கு போதிய மரியாதை கொடுக்கணுன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதை கொண்டு வந்து இப்படி ப்ரொமோஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா திரைப்படங்களும் திணிக்கணும் அப்படின்னு நோக்கம் எங்கே வருது? நெட்ஃப்ளிக்ஸ் ஆரம்பிச்சா வச்சுக்கவே. இங்கே சமீபத்தில் கிருத்தியா உதயநிதி அவர்கள் எடுத்த ஒரு படம் காதலிக்க நேரமில்லை என்னமோ படம், அதில் இந்த மாதிரி காட்சிகளை வச்சதுக்காக இன்டர்நேஷனல்லேருந்து அவங்களுக்கு பாராட்டு விழா. எது? எல்ஜிபிடி சமூக சாதா ரெண்டு ஆண் கல்யாணம் பண்ணிக்கிறது நீங்கள் சரியாக சமூக தீர்த்தமாக காமிச்சிருக்கீங்க. அது ஒரு புரட்சிகரமான எண்ணம். அந்த எண்ணத்தை தமிழக மக்கத்தை கொண்டு சேர்த்ததுக்காக உங்களுக்கு விருது அப்படின்னு சொல்லி இந்த விருது ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுக்கு அது பெரிய அளவு ப்ரொமோஷன் பண்ணுறாங்களோ அதுக்கு விருது. இது நிஜமாவே சொல்கிறேன், கேவலத்திலும் கேவலம். இது ஏன் கேவலத்தில் கேவலம் அப்படின்றோம்னா, இந்த ஆய்வு கட்டுரைகளுடைய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குரோமோசோம் சேர்க்கின் மூலமாக வரக்கூடிய ஒரு ஆணோ ஒரு பெண் குழந்தையோ, பெண் குழந்தைக்கு பெண்ணுக்கான எல்லா குணாதிசயமும் ஒன்று வகையே கிடையாது. அதில் ஆண்களுக்கான விஷயங்களுக்குல அதுவும் அதில் உள்ளடக்கியது தான். ஒரு ஆண் குழந்தைன்றது முழுமையாக ஆண் குழந்தை பெண்றது பிரிஞ்சது கிடையாது. அந்த பெண் குழந்தைக்கான சில குணாதிசயங்களும் அதுக்குள்ளே இருக்கும் தான். இப்போ நீங்கள் யதார்த்தமாக அதில் ஏதாவது ஒன்று வெளிப்படுதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒருவேளை நம்ம இப்படி ஆகிட்டு இருக்கோமோ அப்படின்னு ஒரு சின்ன டவுட் வச்சுக்கோங்க. அந்த டவுட்டை பிடிச்சி இவங்க பெருசாக்கிடுவாங்க. யார்? இந்த குரூப் இருக்காங்க பாருங்க. இந்த குரூப்புக்கு வேலை என்னன்னா, உனக்கு அப்படி தோணிருச்சா, அப்போ நீ அப்படியே இருக்க வாய்ப்பு உண்டு வா அப்படின்னு சொல்லி தூண்டி விட்டு அவனை இல்லாத குணத்திலாம் கொண்டு போய் டீனேஜ்லேயே ஒரு மோசமான நிலைமை கொண்டு தள்ளுறது. அவன் தான் ஆனா பெண்ணான ஒரு குழப்பத்தை உருவாக்குறாங்க பாருங்க. இதுதான் அந்த வேலை. இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு சமநிலை இருக்கு இல்லையா, அந்த சமநிலையில் சின்ன தடுமாற்றம் ஏற்பட்டால் கூட அந்த டீனேஜை ஒட்டுமொத்தமாக குழப்புற வேலை தான் இந்த எல்ஜிபிடியோட ப்ரொமோஷன்றது. நான் ப்ரொமோஷன் தான் தப்புன்னு சொல்கிறேன் ஒழிய அந்த பாலினங்கள் இருக்கிறத தப்புலாம் சொல்ல வரல. அந்த பாலினத்துக்கான உரிமை மதிக்கப்படணும், அது எதுவும் தப்பு கிடையாது. ஆனால் அது இவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணி ஊராக கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு எதுவும் கிடையாது. அதை நீங்கள் மரியாதை கொடுக்கணும், சமத்துவமாக நடத்துன்ற அளவில் மட்டுமே இருக்கணும். ஆனால் இங்கே எது அமெரிக்கா போன்ற நாடுகள் நடந்ததெல்லாம் ஓவர் டூ மச்னு வச்சுக்கோங்க. எது வரைக்கும் போயிட்டாங்க, மனுஷனை தான் விட்டு நேராக போய் எலியை பிடிச்சி முயலை பிடிச்சி அதில் ஆணை பெண்ணை மாற்றி பெண்ணை ஆணை மாற்றி அது பிறக்கும் ஒழுங்காக பிறந்திருக்கு, அதை மாற்றினதுக்கப்புறம் அதை எப்படி கருத்து வைக்கிறது, எப்படி அது எப்படி குழந்தை பெற வைக்கிறது, இந்த வேலை பார்த்து வச்சிருக்காங்க. அப்போ வேண்டாத வேலையெல்லாம் பார்த்துக்கிறாங்க. எனவே இது ப்ரொமோஷன்றதை டூ மச்சாக கொண்டு போயிட்டாங்க, அது ஒரு உச்சத்துக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. அதனால தான் ட்ரம்ப் நிர்வாகம் அதன் மீது தீவிரமாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. வேறு எந்த நடவடிக்கையாக பாராட்டுறமோ இல்லையோ, சர்வதேசத்தில் கூட பெரும்பாலான கம்யூனிட்டி எதுக்காக பாராட்டுறாங்க அப்படின்னா ட்ரம்ப்புடைய இந்த நடவடிக்கையினால பாராட்டுறாங்க.
இந்த நடவடிக்கை இங்கே நிச்சயமாக அவசியமான ஒன்று. எனவே பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, திமுக எந்த அளவில் மட்டம் முடியுமோ அத்தனை மட்டத்திலையும் கெடுத்தானேன்னு வச்சுக்கவேன். எனக்கு ஒன்று புரியவே இல்லை. திமுக வீட்லேயே ஆண் பெண் குழந்தைகள் இருக்கா இல்லையா, அதில் கொஞ்சம் அக்கறைப்பட்டான்னு வச்சுக்கவேன் இந்த மாதிரி வேலை ஈடுபட மாட்டான். இவன் என்னன்னா இந்த மாதிரி வேலைலாம் ஈடுபட்டால் நம்ம இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு புரட்சிகரமான பெண் இல்லை புரட்சிகரமான நபர் அப்படின்னு காட்டிக்க முடியுன்றதுக்காக மட்டுமே இதை பண்ணுறாங்க. தவிர இதில் எந்த அர்த்தம் பண்ணாங்கட்டையும் கிடையாது. இதை உட்காந்து தீவிரமாக ப்ரொமோஷன் பண்ணுறதுல என்ன கிடைக்க போகுது? சமூகத்தில் குழப்பத்தை தவிர ஒரு வீட்டில் இருக்கிற பெண் குழந்தை ஆண் குழந்தை படித்து முன்னேறி அதுகளுடைய வாழ்க்கையை பார்க்கணும் அப்படின்றதுக்கே வீட்டில் இருக்க ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தடுமாறி இருக்காங்க. இதில் இந்த குழப்பத்தை உள்ள திணிச்சு விட்டு நீங்கள் நாளைக்கு இது அமெரிக்கா நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். நாளைக்கு அது 17-18 வயசு ஆகும்போது நீ எப்படா என்னைய ஆண் கூப்பிட போச்சு, என்னை பெண்ணுன்னு கூப்பிடான்னு சொல்லி ஒரு சண்டை போட, நீ எப்படா என்னை பெண்ணுன்னு கூட சொல்ல போச்சு, என்னை ஆண் கூப்பிடான்னு சொல்லி சண்டை போட, இந்த சண்டையெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு அது பெற்றோர்கள் பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த குடும்பம் விளங்குமா? நான் கேட்குறேன், அந்த குடும்பம் விளங்குமா? நீங்கள் எக்ஸப்ஷன்ல காமன் ஆக்குறீங்க, திணிக்கிறீங்க பாருங்க. அதனால குழந்தைகளுக்கு ஒரு குழப்பம் ஏற்படும் நான் சொல்றேன். இந்த குழப்பத்தை சமூகத்தில் பெற்றோர்கள் முக்கியமாக குடும்பங்களில் ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்கான வேலையில தீவிரமா இறங்கியிருக்கு திமுக. அதனுடைய மிக சிறந்த எடுத்துக்காட்டு தான் உதயநிதி அவர்களுடைய மனைவி கிருத்திகா உதயநிதி அவர்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தீவிரமாக ப்ரொமோஷன் பண்ணுறது. இது சென்னைக்கு முதலாவது ஆபத்து. நம்ம சென்னை உட்காந்து சும்மா நம்ம இதெல்லாம் கண்டுக்கிறாம போகிறதோ இல்லை கண்டும் காணாமல் போகிறதோ இல்லை. ஏன்னா நேற்று ஊர்வலம், இன்னைக்கு படத்துக்குள்ளலாம் திணிக்க ஆரம்பிக்கிறாங்க, நாளைக்கு இதை ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க, நாளை கழிச்சு அது காமிக்ஸ் போடுவாங்க. எப்படி அமெரிக்கா நடந்துச்சோ அதை தான் இங்கே பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இந்த கேவலமான வேலையை ஆரம்பித்து வைக்கிறது திமுக. எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுவும் திமுக ஓட்டு போட்டால் கூட பரவாயில்ல, ஆனால் நீ யோசிக்க வேண்டிய விஷயம், நாளைக்கு உன் குழந்தை இருக்கு பாரு, அது என்ன பாலினம், எனக்கு பெண் குழந்தை படிச்சுன்னா பெண்ணுன்னு போய் சேர்க்க முடியாது, அந்த அளவுக்கு ஆக்கி விட்டுருவாங்க. ஏன்னா இன்னைக்கு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே அமெரிக்கா போதும் அளவுக்கு சிரமம் அனுபவிச்சிருச்சு, ரஷ்யா தடுத்து நிறுத்திட்டா, எல்லா நாடுகளும் இதன் மீது தீவிரமாக நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. இவங்களுக்கு நியாயமான ஒரு மரியாதை கிடைக்கும் நினைக்க போய் கடைசியில் எல்லா பேரும் திணிக்க ஆரம்பிச்சாங்க பாருங்க. அதை எல்லா பேருக்கும் கோவம் வர்றதுக்கு காரணம். இன்னைக்கு திணிக்கிறத நிறுத்துக்கடான்னு சொல்கிறோம். எதுக்கு திணிக்கிற? அதை போட்டாச்சு 3வது பாயிண்ட். இதில் திணிச்சு இதெல்லாம் கொண்டு வந்து பரப்ப வேண்டிய அவசியம் என்ன? இதை பற்றி நாலேஜ் எல்லாருக்கும் சேரணுமா? அதெல்லாம் இன்டர்நெட் இருக்குது, போதும் அளவுக்கு புரிஞ்சுக்கிற போகிறான். அதை கொண்டு வந்து எல்லா பேரும் திணிக்கும் போது குழந்தைகள் குழப்பமான நிலைமை அடைகிறாங்களே, இதுதான் சிக்கல். அதை படத்துக்குள்ளே திணிச்சு வச்சுக்கவே திரைப்படங்கள் அதிகமாக போய் சேருது டீனேஜ், இதுக்கப்புறம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அவனுங்களும் குழப்பம் அடைவானுங்க. எனவே சீக்கிரம் ஒரு பெண் பெண்ணோட ஓடி போகிறதோ ஒரு ஆண் ஆணோட ஓடி போகிறதோ அதையும் தாண்டி குடும்பத்தில் பிரச்சனை வர ஆரம்பிக்கும், அது எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவாக இருக்க போறவே வேற எவனும் கிடையாது, திமுக தான்.